இன்னைக்கு ஒரு சிம்பிளான காளான் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதை 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பண்ணிடலாம். காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பூரி, இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 வெங்காயத்த நல்லா நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் வெங்காயத்த போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அது கூட ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இலை பேர் வந்து ரம்பா இலை. இது யாருக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிரியாணி, குருமா, நான்வெஜ் கிரேவிஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இது வந்து வெங்காயம் வதங்கும் போதே அந்த எண்ணெயிலே வந்து போட்டு நல்லா வதக்கணும். இது எண்ணெயில போட்டு வதக்கும்போதே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வீடே மணக்கும்னா பார்த்துக்கோங்களேன். ரம்பா இலை நல்லா வதங்கினதும் புதினா, கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கரண்டி மஞ்சள் தூள், 1/2 கரண்டி மிளகாத்தூள், 1 கரண்டி தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் வந்து எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மசாலா வந்து குக் ஆனதும் நம்ம மஷ்ரூம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கையளவு தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 5, 6 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம்ஸ்லாம் ஓரளவு நல்லா குக் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரதாண்டியும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து கிரேவி நல்லாவே செட் ஆயிரும். நான் இன்றைக்கி பாயில்ட் பொட்டேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நான் ஆட் பண்ணேன். பட் வீடியோ எடுக்க முடியலை. உங்களுக்கு வந்து பொட்டேட்டோஸ் ஆட் பண்ண பிடிக்கும்னா ஃபஸ்ட்டே வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மஷ்ரூம் கூடவே சேர்த்து நல்லா வேக வச்சா அதுவே வந்து நல்லா வெந்துடும். நான் இன்றைக்கி பாயில் பொட்டேட்டோஸை வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணேன். ஃபைனலாக வந்து கரம் மசாலா போட்டு இறக்குனா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதாங்க, மணக்க மணக்க மஷ்ரூம் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா செம்மையான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம், நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. நெய் சோறுக்கும் மஷ்ரூம் கிரேவிக்கும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் குக்கிங் டைம். பாய்.